லைட்டா ஒரு டிலே உண்டு இது பாப்போம். ஓட ஓது பாப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காலூஹும் காலூஹும். குட். ரெண்டாவது யுஸ்மினு யுஸ்மினு. மூணாவது யுக்னி யுக்னி. யுகு பிழை. ஓகே ஹஸ்ரத். யுக்னி யுக்னி. ம் யல்வூன யல்வூன. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க போத்மன். யல்வூன யல்வூன. குட். யுஹ்சிரூன யுஹ்சிரூன. ஆறாவது தல்கஃபு தல்கஃபு. ஓகே. நம்பர் 7 ஏழாவது. யல் இல்ல ஹஸ்ரத். ஆயித்தானே எல் ரெண்டு வந்துச்சு. அப்ப எப்படி அது? நான் அந்த அலிஃப் லாம் மாதிரி இருந்துச்சு, ஆயித்தானா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆ ஹஸ்ரத். ஆ ம் போதும். யஃபிகூன யஃபிகூன. யஃபிகூன. யஃபிகூன யஃபிகூன. ம் நம்பர் 5 யுஹ்சிரூன யுஹ்சிரூன. குட். புதிய பாடம். பிஸ்மில்லா ஸ்டார்ட்டா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃப ஐ ந. இல்ல ஹஸ்ரத். ஃபைன ஃபைன ஃபைன. அப்படியா? ஃபைன ஹஸ்ரத். ஆ? ஃபைன சொன்ன ஹஸ்ரத். ஃபைனன்னு சொன்னா அப்ப அலிஃபுக்கு மேல ஃபத்ஹா நீக்குது. அப்ப அதெல்லாம் விட்டுட்டீங்களே. அப்ப இந்த எழுத்து சும்மா வந்தீங்க. அப்படியா? ஹஸ்ரத் நான் அலிஃப் ஃப கூட கனெக்ட் ஆகி வந்தனால அது ஓடுன ஹஸ்ரத். ஆஹா ஆஹா ஆஹா. நான் போன கிளாஸ்ல சொன்னேனே இந்த கனெக்டிங் சிஸ்டம் சொல்லி தரலையா? சொல்லி கொடுத்தீங்க ஹஸ்ரத். இந்த பாத்தீங்களா? பாத்தீங்களா? யாவோட அலிஃப் கனெக்ட் ஆகி வந்தீங்க. யாக்கு மேல அலிஃபுக்கு மேல சுக்கூன் என்ற அடையாளம் மட்டும் மீக்குது. அதே மாதிரி இங்க யாக்கு அலிஃபுக்கு மேல ஃபத்ஹாத்துன்னு வந்தீங்க. அவ்வளவுதான். ஓகே ஹஸ்ரத். ம் ஃப ஐ ந ஃப ஐ ந. குட். ரெண்டாவது ஹி சி. ஹஸ்ரத் அது எனக்கு என்ன ஆட்டன்னு புரியல ஹஸ்ரத். எது புரியல? அந்த என்ன சீனுக்கு அப்புறம் இருக்கிறது சீனுக்கு ஹஸ்ரத். போறேன். இது சீன் தானே. ஆமா இது ஹஸ்ரத். என்னது? சீன் பக்கத்துல இருக்குது ஹஸ்ரத். அலிஃப் அலிஃப் அலிஃப். ஹஸ்ரத். அப்ப அலிஃப் என்றால் இதை இந்த இவ்வளத்தையும் எப்படி உச்சரிக்கணும்? ச. த. அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ். இது இப்ப விலங்கல்ல. அப்படியா? ஆமா ஹஸ்ரத். இதுல பாருங்க, கீழுக்கு டொட் ஒன்று வந்திக்குது. நல்லா பாத்துங்க. இப்படி ஒன்று வந்திக்குது. அதுக்கு கீழே டொட் ஒண்டிக்குது. என்ன எழுத்தப்ப? ப ஹஸ்ரத். அப்ப என்ன விலங்கல்ல. அப்படித்தான் அரபிக் லெட்டர்ஸ். அரபிக் லெட்டர்ஸ் நாங்க கொஞ்சம் என்ன சொல்ல சயின்டிபிக்கலா யோசிக்கணும். எப்படி வரும், எப்படி லொஜிக்கலா யோசிக்கணும். பாருங்க, கீழுக்கு டொட் வாரது. இப்படி கீழுக்கு டொட் வாரது எந்த எழுத்துக்கெல்லாம் கீழுக்கு டொட் வரும்?
பேக்கு அப்புறம் வேற பேக்கு என்னத்துக்கு மட்டும்தான் ஹசரத். பேக்கு மட்டும்தான் வரும். அந்த ஐடியா எங்கள்கிட்ட இருக்கணும். சரி, இப்ப சம்திங் கீழுக்கு ரெண்டு டொட் வந்துட்டு என்ன எழுத்து ஆயிக்கும்? யா ஹசரத். யாவாய்க்கும். கீழுக்கு 3 டொட் வருமா? இல்ல ஹசரத். வராது. அப்ப இந்த அந்த நாலேஜ் எங்களுக்கு இந்த இதுல இருக்கணும். அப்பதான் நீங்க ஓ, என்ன சரி இது அடுத்தது கன்ஃபியூஸ் ஆகிக்குது, குழப்புது, வருது இல்ல, விளங்குது இல்ல, அப்படி இப்படி என்று சொல்லி அந்த குழப்பம் வராது. குழப்பம் ஓகே கூட. ஹசரத். ம். இதை விடவும் எவ்வளவுக்கு பெரிய பாடம் நாங்க நிறைய ஓதுறதுக்கா. ஓகே ஹசரத். ம். ஹி ச பு ஹும். ஹோம் அல்ல, ஹோம். ஹும். ஹிசாபுஹும். திருப்பி போதுங்க. ஹி ச பு ஹும். ஹிசாபுஹும். பூ நீட்டக்கூடாது. ஹிசாபுஹும். ஹிசாபு என்று வர்றது பல. ஓகே ஹசரத். ஹிசாபுஹும். ஹி ச பு ஹும். ஹிசாபுஹும். ம். மூன்றாவது. யூ ஊ ந. யூ ஊ ந. அது எப்படி? யூ ஊ ந என்று ஓதுனீங்க அப்படித்தானே? சேர்த்து ஓத போக்கல யூ ந சரியாது. இர்ஃபானா, சாரி ரிஸ்வானா, கேளுங்கோ. ஸ்டார்டிங் என்ன சொல்றீங்க? யூ ஊ ந, அதாவது யாவையும் நீட்டணும், ஐனையும் நீட்டணும் அப்படித்தானே நீங்க ஓதுனீங்க? அது சரி. ஆனா மொத்தமா ஓதக்கொள்ள யூ ந யூ நீட்ட இல்லையே, அது எப்படி? என்ன பிரச்சனை? இப்ப கரெக்டா ஹசரத். இப்ப ரைட் ஆகுதுங்க. அப்ப நீங்க ஓதுனி பேல அப்படியா? ஆமா ஆ. ஹசரத். யூ ஊ ந. யூ ஊ ந. ரெண்டாவது. ஹி ச பு ஹும். ஹிசாபுஹும். மூன்றாவது திருப்பி போதுங்க. யூ ஊ ந. யூ ஊ ந. குட். த தா இல்ல, வி தே 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 உ. த த வி வி லு. த வீலு. குட் குட். தயக்கம் இல்லாம ஓதணுமா? திருப்பி ஓதுங்க எப்படி? த வி லு. த வீலு. பிழை. த த வி லு. த வீலு. நம்பர் 2. தஸ் தஸ் தஹு ராங். தஸ்ன்னு சொன்ன ஹசரத். கலக்கக்கூடாது. தது என்கிறது கலக்கல். தது தது. தஸ் தஸ் ஹ ஹ பூ ஹ பூ ந. ந இல்ல, ந. ந. ஆ. தஸ் தஸ் ஹு ஹ பூ ந. தஸ்ஹபூன. தஸ்ஹபூன என்று ஓதக்கூடாது. தஸ்ஹபூன. தஸ்ஹபூன. திருப்பி ஓதுங்க. தஸ்ஹபூன. தஸ்ஹபூன. இந்த மாஷா அல்லா. திருப்பி ஓதுங்க. ரிப்பீட் முருகா. தஸ்ஹபூன. தஸ்ஹபூன. மூணாவது.
ஆமிக்கும் அன் ஆமிக்கு மிகும் திருப்பி போதுங்க. அன் என் ஆ என் 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 ஆமிக்கும் அன் ஆமிக்கும். குட். ரிப்பீட். தேர்ட் ஒன் ஹசரத். ஓ தேர்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுவோம். ஓகே ஹசரத். அன் ஆமிக்கும் அன் ஆமிக்கும். நம்பர் 2 கலக்காம போதும். நம்பர் 2 ஓகே ஹசரத். தஸ் ஹூ இல்ல ஹசரத். பூன தஸ்ஹபூன. அவசரமா கன்ஃபியூஸ் ஆகுதுனா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிளான் தா இல்ல ரிஸ்வானா, தா அல்ல தே உ. வீலு விலு என்று வந்துடக்கூடாது. வீலு வீலு. வீலு. இதுல இன்ஷா அல்லாஹ் நான் ஒர்க் இந்த மாதிரி இன்றைக்கு அனுப்பக்கூடாது. ஒர்க் இன்றைக்கு நீங்க அனுப்பினா நாளைக்கு நீங்க மறந்துடுவீங்க. நாளைக்கு தான் நீங்க ஒர்க் அனுப்பணும். எப்போ அனுப்பணும்? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான். அதாவது நாங்க ஏன் அதுல எதிர்பார்க்கிற என்ன விஷயம் என்று சொன்னா ரிஸ்வானா, நீங்க டுமாரோ சின்ன ஒரு டைம் ஒன்று அலோகேட் பண்ணணும். குர்ஆன இந்த படிச்ச சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்றதுக்கு. அப்பதான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு மறக்காது. ஓகே ஹசரத். அந்த வகையில நாளைக்கு நீங்க ஹசரத் நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணி அனுப்பலாமா ஹசரத்? நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணி அனுப்பினா பிரச்சனை இல்லை. நான் 3 பாடத்துல வந்து பிளவக்கூடாது. ஓகே ஹசரத். அப்ப பாடம் எப்ப இருக்குது? இன்ஷா அல்லாஹ் அடுத்தது கிளாஸ் மண்டே. நாளைக்கு இல்லையே, உங்களோட 2 ஃப்ரைடே. உங்களோட கிளாஸ் மண்டே வெனிஸ்டே ஃப்ரைடே தானே கிளாஸ். அப்போ மண்டே கிளாஸ் இல்லை. மண்டே கிளாஸுக்கு வந்து இது நான் ஃப்ரைடே ப்ராக்டிஸ் பண்ணது, அதுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு இல்லை, ஸோ மறந்துட்டு பார்க்கல, அப்படி சொல்லல. அது ஓகே ஹசரத். இன்னைக்கு அனுப்பலாம். அனுப்பினா என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் மண்டே கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு ட்ரிப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜாயின் ஆகணும். ஓகே ஹசரத். நல்ல நல்ல ஜாபர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.